ஹாய் ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம மாதிரி தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் பாடல் வரிகள் மற்றும் ஆசிரியர்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ பாடல் வரிகள் மற்றும் ஆசிரியர்கள் வந்து ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நூலாசிரியர்கள், சிறப்பு பெயர், இயற்பெயர்கள், சொல்லும் பொருளும். ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா டாப்பிக்குமே டெய்லி நம்ம ரிவிஷனுக்கு பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கான பாடல் வரிகள் மற்றும் ஆசிரியர்கள் வந்து நம்ம 6th to 12th வரைக்கும் ஃபுல்லாக கம்பைன் பண்ணி தான் கொஷின்ஸ் எடுத்திருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ உங்களுக்கான கேள்வி இடையில நான் சொல்லுவேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நிறைய பேர் ஸ்டடி மெட்டீரியல் கேட்டிருந்தீங்க. மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். உங்களுக்கு சிலபஸ் வைஸ் எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணி ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நாங்கள் காம்போ ஆஃபரில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ஆஃபர் வந்து இந்த வீக் கூட கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதனால் உங்களுக்கு அதுக்குள்ளே ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி டெஸ்ட் பேட்சும் போயிட்டுருக்குது. உங்களுக்கு வில்லிங் இருந்ததுன்னா நீங்கள் டெஸ்ட் பேட்சில் கூட ஜாயின் பண்ணி டெய்லியுமே டெஸ்ட்டு அட்டென்ட் பண்ணிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட் கொஷின், நன்தமிழும் தன் பொருணை நன்னதியும் சேர் பொறுப்பிற் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே என்று பாடிய புலவர் யார்? நத்தமிழும் தன் பொருணை நன்னதியும் சேர் பொறுப்பிற் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே என்று பாடிய புலவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பலபட்டடை சொக்கநாத புலவர். பலபட்டடை சொக்கநாத புலவர். ரெண்டாவது கேள்வி, நலி இரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக. நலி இரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக என்று கூறும் நூல் எது? சரிங்களா? ஸோ இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் இல்லைன்னா கூறும் நூல், ரெண்டும் ஒன்று தான். சரிங்களா? ஸோ இந்த நூல் எது? ஆன்சர் புறநானூறு. சரிங்களா? புறநானூரில் வரதான் இந்த பாடல் வரிகள். இது எல்லாமே ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் தான், ரிவிஷனுக்காக நம்ம படிச்சுட்டு இருக்கோம். சரிங்களா? வலிமிகின் வலி இல்லை என்று கூறியவர் யார்? வலிமிகின் வலி இல்லை என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஐயூர் முடவனார். ஐயூர் முடவனார். நாலாவது கேள்வி, கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளவர் யார்? கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றோட வேகத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, மதுரை இளநாகனார். மதுரை இளநாகனார். ஐந்தாவது கேள்வி வந்து பாருங்கள். தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில், என்ன விழாவில்? முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை, திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் என்று கூறியவர் யார்? தாய்லாந்து மன்னரோட முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை, திருப்பாவை நூல்கள் இருக்குல்ல, ஸோ அந்த நூல்களை தாய்மொழியில் எழுத வைத்து பாடுகின்றனர் என்று கூறியவர் யார்? ஆன்சர் தனிநாயக அடிகள். ஆப்ஷன் டி, தனிநாயக அடிகள். ஆறாவது கேள்வி, திக்கும் எட்டும் சிதறி தக்க தீம் தருகிட என்று பாடியவர் யார்? திக்குகள் 8 சிதறி தக்க தீம் தருகிட என்று பாடியவர் யார்? ஆன்சர் பாரதியார். ஆப்ஷன் டி, பாரதியார். அடுத்தது ஏழாவது கேள்வி, பல் பல பலவின் பயங்கெழு கொல்லி என்று கூறும் நூல் எது? பல் பல பலவின் பயங்கெழு கொல்லி என்று கூறும் நூல் எது? ஆன்சர் அகநானூறு. ஆப்ஷன் பி, அகநானூறு. எட்டாவது கேள்வி, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தெஞ்சலே என்ற பாடலின் ஆசிரியர் யார்? நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தெஞ்சலே என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, கண்ணதாசன் அவர்கள். ஆப்ஷன் டி, கண்ணதாசன் அவர்கள். ஒன்பதாவது கேள்வி, வீணையிலிருந்து கவர்ந்த இசையை எங்கே கொண்டு போய் ஒளித்து வைக்கிறாய் என்றவர் யார்? வீணையிலிருந்து கவர்ந்த இசையை எங்கே கொண்டு போய் ஒளித்து வைக்கிறாய் என்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, அப்துல் ரகுமான் அவர்கள். அப்துல் ரகுமான் அவர்கள். பத்தாவது கேள்வி, விருந்தே புதுமை என்று கூறியவர் யார்? விருந்தே புதுமை என்று கூறியவர் யார்? ஸோ இது எல்லாமே ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ், அதிகமாக ரிப்பீட்டாக கேட்குற கொஷின்ஸை. பாடல் வரிகள் இயற்றியவங்க யாருன்னு கேட்பாங்க, இல்லை அந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியம். நம்ம இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கோள்களும் பார்ப்போம். சரிங்களா? ஸோ அதெல்லாம் கண்டினியூவாக வீடியோஸை பார்த்துட்டே வாங்க. அதாவது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, புதுசாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ரிவிஷன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆன்சர்
தொல்காப்பியர். ஆப்ஷன் பி தொல்காப்பியர். 11வது கேள்வி, தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் சிலப்பதிகாரம். ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். 12வது கேள்வி, அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? அல்லில் ஆயினும் விருந்தவரின் உவக்கும் இப்பாடல் வரிகள் இடம்பெறும் நூல் வந்து எது? ஆன்சர் நற்றிணை. ஆப்ஷன் சி நற்றிணை. 13வது கேள்வி, சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார்? சாகும்புன் தமிழ் படித்தே சாக வேண்டும். சரிங்களா? இந்த சாம்பலும் வந்து தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் சச்சிதானந்தம். சச்சிதானந்தம் அவர்கள். இது வந்து 10th ஃபஸ்ட்டு பாடம். சரிங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த பாடல் வரி தான் இருக்கும். சரிங்களா? சாகும்போது தமிழ் படித்து சாகணும், என்னோட சாம்பலுமே தமிழ் மணந்து தான் வேகணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஃபஸ்ட்டு லெசன். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் இதெல்லாம். 14வது கேள்வி, என் தமிழ் நானின் பெருமை எடுத்தே உறைவிக்கும் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? என் தமிழனின் பெருமை எடுத்தே உறைவிக்கும் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பெருஞ்சித்திரனார். ஆப்ஷன் சி பெருஞ்சித்திரனார். 15வது கேள்வி, நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவங்க யார்? நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் பாரதியார். ஆப்ஷன் ஏ பாரதியார். அப்படியே ஆன்சர்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ உங்களோட மார்க்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நிறையா இது வந்து நியூவாக படிக்கிற மாதிரி இருந்தனாலும் நோட் பண்ணிக்கோங்க. 16வது கேள்வி, விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் யார்? விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர்? ஆன்சர் ரா இளங்குமரனார் அவர்கள். ஆப்ஷன் பி ரா இளங்குமரனார் அவர்கள். 17, உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. சரிங்களா? நோட் பண்ணிங்க. உலகத்திலே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு வந்து மலேசியா தான். மாநாட்டுக்குரிய அம்முதல் மொழியும் தமிழே என்றவர் யார்? அந்த மாநாட்டுக்குரிய அம்முதல் மொழியுமே வந்து இதுதான் தமிழ் தான் அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். யார் அப்படின்னா பன்மொழி புலவர் அப்பாதுரையார். பன்மொழி புலவர் அப்பாதுரையார். சரிங்களா? பன்மொழி புலவர் யாருனாலும் அதான் அப்பாதுரையார் தான். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ரொம்ப சிறப்பு பெயர்கள் வச்சு கேட்குற கொஷின்ஸும் ரொம்ப கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். 18வது கேள்வி, செந்தமிழ் சொற்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் உலகத்தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார்? செந்தமிழ் சொற்பிறப்பியல்ல அகர முதலி திட்டத்தில் இயக்குனராக பணியாற்றிருக்காரு. அதே மாதிரி உலகத்தமிழ் கழகத்தை வந்து நிறுவி தலைவராகவும் இருந்திருக்காரு. சரிங்களா? ஸோ யார்? தேவநேய பாவனார். ஆப்ஷன் சி தேவநேய பாவனார். 19வது கேள்வி, திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வந்த இரண்டும் பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல் வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கம்மாய்கள் என்றவர் யார்? திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த இரண்டும் பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல் வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கம்மாய்கள் என்றவர் யார்? ஆன்சர் பார்த்தசாரதி அவர்கள். 20வது கேள்வி வந்து பாருங்க, உருவத்தை பற்றி உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அஃது உருவகமாகும் என்று எழுதியவர் யார்? உருவத்தை பற்றி உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அஃது உருவகமாகும் என்று எழுதியவர் யார்? ஆன்சர் தண்டி. ஆப்ஷன் டி தண்டி அவர்கள். 21, களம்புகத் துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகைதான் அதற்கு சான்று என்றவர் யார்? களம்புகத் துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகைதான் அதற்கு சான்று என்றவர் யார்? ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். ஆன்சர் அறிஞர் அண்ணா அவர்கள். ஆப்ஷன் டி அறிஞர் அண்ணா. 22, ஊர் கூடி செக்கு தள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள். ஊர் கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது என்று எழுத்தாளர் வ. ராமசாமி எந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார்? அதாவது ஊர் கூடி தான் செக்கு தள்ள முடியுமா அப்படின்னு ஒருத்தங்க கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஊர் கூடின பிறகு தான் வந்து செக்கு தள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம காத்திருந்தோம் அப்படின்னா காரியம் வந்து கைகூடாது என்று எழுத்தாளர் வ. ராமசாமி அவர்கள் எந்த நூலில் வந்து குறிப்பிட்டுள்ளார்?
ஆன்சர் மழையும் புயலும். ஆப்ஷன் டி மழையும் புயலும். 23 இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேற எதுக்கு நாம் பயப்பட வேண்டும்? இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேற எதுக்கு நம்ம பயப்பட வேண்டும்? ஆன்சர் ஆப்ஷன் சி முரண்படு மெய்மை. முரண்படு மெய்மை. 24 கலப்பில்லாத பொய். கலப்பில்லாத பொய் இதை டேஷ் என்கின்றோம். கலப்பில்லாத பொய்க்கு நம்ம என்ன சொல்கிறோம்? ஆன்சர் சொல்முரண். ஆப்ஷன் பி சொல்முரண் அப்படின்னு சொல்லுவாங்க. 25 இந்தியா தான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மை தான் என் நன்மை, இந்தியா தான் என் இளமையின் மெத்தை என்று கூறியவர் யார்? இந்தியா தான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மை தான் என் நன்மை, இந்தியா தான் என் இளமையின் மெத்தை என்று கூறியவர் யார்? ஆன்சர் பாரதியார். ஸோ இதெல்லாமே பாரதியார் பற்றின கூற்றுகள் தான். உங்களுக்கு கூற்றுக்காரனில் கூட இந்த மாதிரி பாடல் வரிகள் கொடுத்து உங்களுக்கு கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. புதுசாக படிக்கிற மாதிரி இருந்தால் நோட் பண்ணிக்கோங்க. 26 வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் எனும் பாடல் வரிகள் சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள காதை எது? வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் என்ற பாடல் வரிகளில் இடம்பெற்றுள்ள காதை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த நூல்னா சிலப்பதிகாரம். சரிங்களா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. சிலப்பதிகாரத்தில் எந்த காதை? சிலப்பதிகாரத்தில் எந்த காதை அப்படின்னா காடுகான் காதை. ஆப்ஷன் பி காடுகான் காதையில் இடம்பெற்றுள்ளது. எந்த நூல்னா சிலப்பதிகாரம். 27வது கேள்வி பெரியாருடைய பெரும் பணியை நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றல்ல, ஒரு சகாப்தம், ஒரு காலகட்டம், ஒரு திருப்பம் என்று கூறுகிறேன் என்றவர் யார்? பெரியாருடைய ஒரு பெரும் பணியை ஒரு தனி மனிதனோட வரலாறு அப்படின்னு சொல்லலை. ஸோ அது ஒரு பெரிய சகாப்தம், ஒரு காலகட்டம், ஒரு திருப்பம் என்று கூறுகிறேன் என்றவர் யார்? ஸோ எல்லாம் முக்கியமான கொஷின்ஸு. ஸோ ஆன்சர் அறிஞர் அண்ணா. ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா. 28வது கேள்வி ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரிணை பொருட்கள் சொல்லுன போலவும் கேட்குன போலவும் சொல்லியாங்கு அமையும் என்றவர் யார்? ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரிணை பொருட்கள் சொல்லுன போலவும் கேட்குன போலவும் சொல்லியாங்கு அமையும் என்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி தொல்காப்பியர். ஸோ அப்படியே கன்னியூவாக ஆன்சர்ஸ் பண்ணிட்டே வாங்க. 29வது கேள்வி தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் அதை ஊனிலே எம்முயிர் உள்ளளவும் நிதம் என்னும் பாடலின் ஆசிரியர் யார்? ஸோ என்னப்பா இது எதுன்னு சொல்லிட்டாங்க. டைரெக்டாக சிலப்பதிகாரத்தில் இருக்கிற ஒரு காதையிலேருந்து வரதா. சரிங்க? தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் அதை ஊனிலே எம்முயிர் உள்ளளவும் நிதம் என்னும் பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கவிமணி அவர்கள். ஆப்ஷன் டி கவிமணி அவர்கள். 30வது கேள்வி தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே தென்னாடு விளங்குற திகழுந்தென் மொழியே என்ற பாடலை எழுதியவர் யார்? தேனினும் இனிய நற்செந்தமிழின் மொழியே தென்னாடு விளங்குற திகழுந்தென் மொழியே என்ற பாடலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி கா நமச்சிவாயர். ஆப்ஷன் பி கா நமச்சிவாயர். 31வது கேள்வி வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று காற்றை சிறப்பித்துள்ளவர் யார்? வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று காற்றை சிறப்பித்துள்ளவர் யார்? ஆன்சர் ஔவையார். ஆப்ஷன் ஏ ஔவையார். 32 வண்டொடு புக்க மணவாய் தென்றல். வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என்று கூறியவர் யார்? ஆன்சர் இளங்கோவடிகள். ஆப்ஷன் ஏ இளங்கோவடிகள். 33 விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் டி கலிங்கத்து பரணி. ஆன்சர் கலிங்கத்து பரணி. 34வது கேள்வி காலின் 7 அடி பின் சென்று. காலின் 7 அடி பின் சென்று இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. சரிங்களா? காலின் 7 அடி பின் சென்று அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் பொருநாராற்று படை. ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி பொருநாராற்று படை.
35 மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று ஔவையார் எந்த நூலில் பாடியுள்ளார்? மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று ஔவையார் எந்த நூலில் எழுதியுள்ளார்? சரிங்களா? ஔவையாரோட நூல்கள் என்ன? முக்கியமாக இருக்கிறது 4 தான். ஸோ இந்த 4ல் எது ஆன்சர்? கொன்றை வேந்தன். ஆப்ஷன் டி கொன்றை வேந்தன். 36 பலர் புகுவாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? பலர் புகுவாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ இப்பாடல் வரிகள் இடம்பெறும் நூல் எது? ஆன்சர் குறுந்தொகை. ஆப்ஷன் டி குறுந்தொகை. ஸோ இதெல்லாமே முக்கியமான கேள்விகள் தான். நியூவாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு பேப்பரில் இந்த மாதிரி பாடல் வரிகள் அதுக்கு நேர் ஆசிரியர் யார், ஸோ அந்த மாதிரி எழுதி ரிவிஷனுக்கு டெய்லியுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாடல் வரிகள். இதே வந்து நம்ம ரிவிஷனுக்கு இப்போ ஆல்ரெடி படிச்ச ரிவிஷனுக்கு மட்டும் அப்படின்னா எகைன் நோட் பண்ணிக்கோங்க, ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் இது வந்து ஞாபகத்திலே இருக்கும். சரிங்களா? அடுத்து 37வது கேள்வி. இட்டதோர் தாமரை பூ இதழ் திருத்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும். ஸோ அதாவது வந்து தாமரைப்பூ இதழ் விரிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து வட்டமாக வந்து புறாக்கள் வந்து கூடி வந்து இறையுண்ணும், அதாவது சாப்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்று சொன்னவர் பாடியவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். ஆப்ஷன் பி பாரதிதாசன் அவர்கள். 38 குறள் உணங்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பற்றோ இழல் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? குறள் உணங்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல் இப்பாடல் வரிகள் இடம்பெறும் நூல் வந்து எது? ஆன்சர் புறநானூறு. ஆப்ஷன் ஏ புறநானூறு. 39வது கேள்வி. நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் என்று கூறும் நூல் எது? நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் என்று கூறும் நூல்? ஆன்சர் சிறுபானாற்று படை. ஆப்ஷன் டி சிறுபானாற்று படை. 40வது கேள்வி. பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே என்ற பாடல் வரிகள் இடம்பெறும் நூல் எது? பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல்? கம்பராமாயணம். ஆப்ஷன் பி கம்பராமாயணம். 41 உண்டாள் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயவ தாயினும் இப்பாடல் வரிகள் இடம்பெறும் நூல் எது? உண்டாள் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயவ தாயினும் இப்பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து எது? புறநானூறு. ஆப்ஷன் ஏ புறநானூறு. அதிகமாக புறநானூறு, அகநானூறு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், ஸோ அந்த இதுலேருந்து அதிகமான பாடல் வரிகள் கொடுத்து கேட்பாங்க. சரிங்களா? 42 உலகம் என்பது 5 பெரும் பூதங்களால் ஆனது என்று கூறியவர் யார்? உலகம் என்பது 5 பெரும் பூதங்களால் ஆனது என்று கூறியவர் தொல்காப்பியர். ஆப்ஷன் ஏ தொல்காப்பியர். இது ஓரறிவு முதல் 6 அறிவு வந்து வகைப்படுத்தி சொல்லியிருப்பார். 5 பூதங்களை பற்றி நிலம், நீர், காற்று, ஆகாயம் பற்றி பாடினவரும் இவர் தான். சரிங்களா? ஸோ 5 பூதங்கள்னாலே தொல்காப்பியர் தான். 43 இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க பரிமாற்றப்பட்ட கூடுதல் இட்லியில் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் என்ற பாடல் வரியின் ஆசிரியர்? ஆன்சர் அம்சப்பிரியா. ஆப்ஷன் சி அம்சப்பிரியா அவர்கள். 44 விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் என்னும் பாடல் வரியின் ஆசிரியர் யார்? விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் என்னும் பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் சீவலமாறன். ஆப்ஷன் சி சீவலமாறன். 45 ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசு உப்பில்லா கூழ் இட்டாலும் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஒப்புடன், அதாவது வந்து நல்ல ஒரு சந்தோஷமாக வந்து நம்ம உபசரித்து உண்மையாக பேசி ஒரு கூழே கொடுத்தாலும் போதும். அதாவது வந்து நம்ம சந்தோஷமாக வந்து எந்த ஒரு இப்போ ஒருத்தங்களுக்கு நம்ம உணவு கொடுக்குறோமே அப்படின்னு எந்த ஒரு முகம் இதை வாட்டம் இல்லாமல் சந்தோஷமாக கடைசிக்கு வந்து ஒரு கூழ் கொடுத்தாலும் கூட போதும் முகம் மலர்ந்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி விவேக சிந்தாமணி. ஆப்ஷன் சி விவேக சிந்தாமணி. 46 கரங்கு இசை விளவின் உறைந்தை கரங்கு இசை விளவின் உறைந்தை இப்பாடல் வரிகள் இடம்பெறும் நூல் எது? ஆன்சர் கலித்தொகை. ஆப்ஷன் பி கலித்தொகை.
47வது கேள்வி, மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து இப்பாடல் வரிகள் இடம்பெறும் நூல் வந்து எது? ஆன்சர் முட்கூட பல்லு. ஆப்ஷன் டி முட்கூட பல்லு. 48 அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? அண்டை பகுதியில் உண்டை பிறக்கம் இப்பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து எது? திருவாசகம். ஆப்ஷன் சி திருவாசகம். ஸோ இது வந்து யார் வந்து பாடினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மாணிக்க வாசகர். சரிங்களா? ஸோ பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல்னா திருவாசகம். இப்பாடல் வரியை பாடியவர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா மாணிக்க வாசகர். சரிங்களா? ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 49 கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை இப்பாடல் வரிகள் இடம்பெறும் நூல் வந்து எது? ஆன்சர் அகநானூறு. ஆப்ஷன் ஏ அகநானூறு. 50வது கேள்வி, நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே என்று பாடியவர் யார்? நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே என்று பாடியவர் ஆன்சர் பாரதியார். ஆப்ஷன் ஏ பாரதியார். 51வது கேள்வி, பாட்டுக்கொரு புலவன் என பாராட்ட பெற்றவர் யார்? பாட்டுக்கொரு புலவன் என பாராட்ட பெற்றவர் யார்? ஸோ பார்த்தாலே தெரியும் யார்? பாரதியார். பாட்டுக்கொரு புலவர் பாரதியார். 52 ஒரு மொழியில் உணரப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்றவர் யார்? அதாவது ஒரு மொழியில் உணரப்பட்டதை வந்து வேறொரு மொழியில் வந்து மொழிபெயர்ப்பு என்றவர் யார்? ஆன்சர் மனவை முஸ்தபா. ஆப்ஷன் பி மனவை முஸ்தபா. 53 பாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்று குறிப்பு காணப்படும் செப்பேடு, அதாவது செப்பேடுகள் எது? கல்வெட்டு செப்பேடுகள். பாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்று குறிப்பு காணப்படும் செப்பேடுகள் எந்த செப்பேடுகள்? சின்னமனு செப்பேடுகள். ஆப்ஷன் ஏ சின்னமனு செப்பேடுகள். 54 வென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று கூறியவர் யார்? வென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று கூறியவர் ஆன்சர் பாரதியார். ஆப்ஷன் ஏ பாரதியார். அடுத்து வந்து பாருங்கள் 55 தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்திடல் வேண்டும் என்றவர் யார்? தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்றவர் ஆன்சர் பாரதியார். ஆப்ஷன் சி பாரதியார். 56 காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலையெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் என்று கூறியவர் யார்? காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன்ஸ் எல்லாமே பாருங்கள். யார்? ஆப்ஷன் பி குலோத்துங்கன். ஆப்ஷன் பி குலோத்துங்கன் அவர்கள். 57 மாசர விசித்த வார்புற வல்பின் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? மாசர விசித்த வார்புற வல்பின் இப்பாடல் வரிகள் இடம்பெறும் நூல் வந்து எது? புறநானூறு. ஆப்ஷன் பி புறநானூறு. ஸோ இதன் ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா மூசிக்கீரனார். நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? மாசர விசித்த வார்புற வல்பின் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் இல்லை பாடியவர் யாருன்னா மூசிக்கீரனார். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 58 கொட்கை கோமான் கொட்கயம் பெருந்துரை என்று கூறும் நூல் எது? கொட்கை கோமான் கொட்கயம் பெருந்துரை என்று கூறும் நூல் வந்து எது? ஆன்சர் ஐங்குறு நூறு. ஆப்ஷன் பி ஐங்குறு நூறு. 59 நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலேன் என்ற பாடல் வரிகள் இடம்பெறும் நூல் இது. அதான் நிலம் நீர் வலி காற்று இதெல்லாமே ஆகாயம் எல்லாமே வந்து நான் என்ன சொன்னேன்? தொல்காப்பியம். ஆப்ஷன் டி தொல்காப்பியம். 60வது கேள்வி நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு என்ற பாடல் வரிகள் இடம்பெறும் நூல் வந்து எது? பதிற்று 10. ஆப்ஷன் பி பதிற்று 10. 61 திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்? திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற பாடல் வரியை இயற்றியவர் ஆன்சர் கபிலர். ஆப்ஷன் பி கபிலர். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் தான். நோட் பண்ணிக்கோங்க. 62 தென் திசை குமரி ஆடி வடை திசைக்கு ஏகுவீர் ஆயின் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்? தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆயின் என்ற பாடல் வரியை இயற்றியவர் சக்திமுத்த புலவர். சக்திமுத்த புலவர். 63 யாதும் ஊரே யாவரும் கேளீர் என பாடியவர் யார்? யாதும் ஊரே
யாவரும் கேளீர் என்று பாடியவர்? ஆப்ஷன் டி கணியன் பூங்குன்றனார். ஆன்சர் ஆப்ஷன் டி கணியன் பூங்குன்றனார். 64 கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று பாடியவர் யார்? கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று பாடியவர்? ஆன்சர் அது வீரராம பாண்டியர். ஆப்ஷன் ஏ அது வீரராம பாண்டியர். அடுத்து வந்து பாருங்கள் 65 கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என பாடியவர் யார்? கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொன்னவங்க யார்? ஔவையார். ஆப்ஷன் ஏ ஔவையார். 66 யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகமே யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகமே என பாடியவர் யார்? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். திருமூலர். ஆப்ஷன் சி திருமூலர். 67வது கேள்வி நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி இவ்வரிகளை இயற்றியவர் யார்? நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி இவ்வரிகளை இயற்றியவர்? ஆன்சர் பாரதியார். ஆப்ஷன் ஏ பாரதியார். அடுத்து வந்து பாருங்கள் 68 அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக்க தரித்த குரல் என்று கூறியவர் யார்? அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக்க தரித்த குரல் என்று கூறியவர் யார்? ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆன்சர் ஔவையார். அணுவை துளைத்துனாலே யார்? ஔவையார். 69 வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் என்று வரிகளை இயற்றியவர் யார்? வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் என்ற வரிகளை இயற்றியவர்? ஆன்சர் பாரதியார். ஆப்ஷன் ஏ பாரதியார். 70வது கேள்வி சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் என்று கூறியவர் யார்? சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் என்று கூறியவர் பாலகங்காதர திலகர். ஆப்ஷன் ஏ பாலகங்காதர திலகர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 8லேயும் உங்களுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கரெக்டாக சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இனி வந்து ஃபுல்லாக ரிவிஷன்ஸுக்கு பாடல் வரிகள் மேற்கோள்கள் ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸும் இடையில வரும். சரிங்களா? ஸோ அதனால் இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெஸ்ட்டுக்கு இந்த மாதிரி கொஷின் டைப் ஆஃப் கொஷின்ஸும் உங்களுக்கு நான் கொடுப்பேன். 71 உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை என்னும் வரிகளை இயற்றியவர் யார்? உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை என்னும் வரிகளை இயற்றியவர்? ஆன்சர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கடியலூர் உருத்திரங்கண்ணனார். 72 கடலோட கால்வாய் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓட நிலத்து என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? கடலோட கால்வாய் நெடுந்தேர் கடலோடும் நாவாய் ஓடா நிலத்து என்னும் பாடல் வரியை இடம்பெற்றுள்ள நூல் எது? இந்த பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து திருக்குறள். ஆப்ஷன் பி திருக்குறள். 73 உலக கிளர்ந்தன உருக்கெழு வங்கம் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. உலக கிளர்ந்தன உருக்கெழு வங்கம் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஸோ இது உங்களுக்கான கேள்வி தான். இதுக்கு நீங்கள் தான் ஆன்சர்ஸ் பண்ணுங்க. 73வது கேள்விக்கு. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். 74 அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கழி வங்கம் என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கழி வங்கம் என்னும் பாடல் வரிகள் இடம்பெறும் நூல் வந்து எது? பதிற்று 10. ஆப்ஷன் டி பதிற்று 10. 75 களஞ்சை கம்மியர் வருக்கென குய் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? களஞ்சை கம்மியர் வருக்கென குய் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது? மணிமேகலை. ஆப்ஷன் பி மணிமேகலை. 76 களம் தந்த பொற்பரிசாம் களித்தோணியால் கரை சேர்க்குந்து என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? களம் தந்த பொற்பரிசாம் களித்தோணியால் கரை சேர்க்குந்து என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது? புறநானூறு. ஆப்ஷன் சி புறநானூறு. ஸோ எல்லாம் முக்கியமான கேள்வின்னு சும்மா எல்லா கேள்வியுமே சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம். இது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். நியூவாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் நான் இவ்வளோ ரிப்பீட்டாக சொல்கிற காரணம். பழைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஆல்ரெடி எழுதிருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. நியூவாக படிக்கிற ஸ்டூடெண்ட்காக தான் நான் ஒவ்வொரு டைம் நான் இம்பார்ட்டன்ட் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? 77 புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து எது? நெடுநல் வாடை. ஆப்ஷன் ஏ நெடுநல் வாடை. 78 இன்ன பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இன்ன பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் பரிபாடல். ஆப்ஷன் சி பரிபாடல்.
79 ஒன்றாகும் முன்றிலோ இல் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஒன்றாகும் முன்றிலோ இல் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது? ஆன்சர் பழமொழி நானூறு. ஒன்றாகும் முன்றிலோ இல் அப்படிங்கிறது வந்து பழமொழி நானூரில் இருக்கிற ஒரு பாடல். ஸோ லாஸ்ட் ஒன் 80th கொஷின்ஸ். பொதியினிலாயினும் இமயமாயினும் 17 அறியா பழங்குடி என்று கூறியவர் யார்? பொதியினிலாயினும் இமயமாயினும் 17 அறியா பழங்குடி என்று கூறியவர் யார்? ஆன்சர் இளங்கோவடிகள். ஆப்ஷன் பி இளங்கோவடிகள். சரிங்களா? ஸோ இன்றைக்கான 80 கொஷினில் உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸ்க்கு வந்து கரெக்டாக ஆன்சர்ஸ் தெரிஞ்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இனி வந்து இன்னையிலேருந்து டெய்லி 2 வீடியோஸ் வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பாடல் வரிகளும் வரும், வேறு மேற்கோள்கள், ஸோ சொல்லும் பொருளும், ஸோ அந்த மாதிரி எந்த கொஷின்ஸ் வேணால் உங்களுக்கு டெய்லி ரிப்பீட்டாக டெஸ்ட் கொஷின்ஸ்க்கு வரலாம். எத்தனை கொஷின்ஸு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஸோ டெய்லியுமே ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும், மாற்றி ஆல்டர்னேட்டிவாக. சரிங்களா? அதுக்காக தான். ஸோ உங்களோட மார்க்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வந்து சிலபஸ் வைஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஆஃபர் வந்து இந்த வீக் கூட கம்ப்ளீட் ஆகுது. ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம். அதோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எந்தெந்த மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு. கூட ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸும் சேர்த்து தான் கொடுக்குறோம். டெஸ்ட் பேட்சோட டீட்டெயிலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு அது ஏதாவது டவுட் அப்படின்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். தேங்க்யூ.